செல்ல குட்டீஸ், இன்றைக்கி நம்ம பழைய சோறு வடகம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாங்களா? அதுக்கு தேவையான பொருட்கள், ஃபஸ்ட்டு பழைய சோறு. இது எளிய முறையில் தான் நம்ம செய்கிறோம். அடுத்து மிளகு, சீரகம், வரமிளகாய்க்கு பதில் நீங்கள் வரமிளகாய் தூள் கூட சேர்த்திக்கலாம். இப்போ இதை சாதத்தை நம்ம மிஞ்சி போகிற சாதத்தை இப்படி பண்ணி சாப்பிட்லாம். நல்லா மொறுன்னு கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் கிடைக்கும். இதை நம்ம சாப்பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டாலும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இப்படி வடித்து பழைய சோறை நல்லா இப்படி கை வச்சு வடிச்சுக்கோங்க. நல்லா புழிஞ்சு தண்ணி இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்மளுக்கு வடகம் சீக்கிரம் அடிக்கிற வெயிலுக்கு குயிக்காக காய்ஞ்சு நல்லா நம்மளுக்கு முருகலாக கிடைக்கும். நல்லா புழிஞ்சு எடுத்து இப்படி வடித்து வச்சுக்கணும். நல்லா கொஞ்சம் தண்ணி இல்லாமல் எடுத்தால் போதும். இப்படி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு புழிஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு சாதத்தை. அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் சேர்த்தலாம். ஃபஸ்ட்டு பேட்சு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் உப்பு சேர்த்திக்கணும். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு பேட்ச். நல்லா அரைச்சி வந்திருக்கு. இதை இந்த குண்டால ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா இந்த பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சிருக்குமா, அடுத்த பேஜ் போட்டு இதோட மிக்ஸ் பண்ணுவோம். ஒரு இதை அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். மறுக்கவும் அதே மாதிரி புழிஞ்சு போட்டு அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது அடுத்த பேஜ் போட்டாச்சு. ஆனால் இதில் எதுவும் நான் சேர்க்க போகிறதில்ல. அப்படியே மூடி அரைச்சிக்க போகிறேன். பேஜையும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சிங்கன்னா தான் அப்படியே நல்லா நம்ம எடுத்து போடுறதுக்கு இதாக இருக்கும். ரொம்ப தண்ணியை இது பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வடகம் காஞ்சி வர்றதுக்கும் லேட் ஆகிடும். அதை இருந்த தண்ணியும் பாருங்கள் இருக்குங்களா, இதில் லைட்டாக உப்பு போட்டு நம்ம குடிக்கலாம். இதில் ரொம்ப நல்லது வெயிலுக்கு. இப்படி நம்ம பழைய சோறை கரைச்சி குடிக்கலாம். இப்போ கொஞ்சம் சாதம் இதில் இருக்குங்களா, கொஞ்சம் சாதம் அதோடு நம்ம லைட்டாக உப்பு சேர்த்து குடித்தா ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதை நம்ம காலையில் அல்சர் இருக்கிறவங்கலாம் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. மண்பானையில் ஊற்றி வச்சு இதை நைட்டே நீங்கள் மண்பானையில் ஊற்றி வச்சு காலையில் அல்சருக்கு மிகப்பெரிய மருந்தே பழைய சோறு தான் சொல்கிறாங்க. எத்தனை பேர் இந்த அல்சர் ப்ராப்ளம் பழைய சோறு குடிச்சிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். காலையிலேருந்து மார்னிங் வெறும் வயிற்றில் அதை நம்ம காலையில் டிஃபன் பதில் இந்த பழைய கஞ்சி எடுத்துக்குவாங்க. வெயில் காலம் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு, சம்மர் சீசன், நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுவேன்னு கரெக்டாக தெரியல. பார்க்கலாம், குயிக்காக போஸ்ட் பண்ணுற பார்க்குறேன். வாங்க, சூப்பர் சம்மர் ட்ரிங்க் குடிக்கலாம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் தான் உப்பு, இந்த காரம் எல்லாம் போட்டிருக்கோம். அதனால தான் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பார்த்தா எப்படி எந்த பதத்தில் இருக்குன்னா, காரம் நல்லா இருக்கலாம் லெவலாம்.
நம்ம கொஞ்சம் மிளகு ஜாஸ்தியாக போட்டிருக்கேன் நான். நல்லா மிளகு ஃப்ளேவர் பயங்கரமாக இருக்குது. அடுத்து வந்து இதில் என்னென்னா உப்பு வந்து அப்படியே உப்பு இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கணும். ஓகே இருக்குது. அப்படி ரொம்ப துடுக்காக இருந்துச்சுன்னா இன்னும் காயிறப்ப இன்னும் உப்பு எச்சாகும். அப்போ வந்து நீங்கள் பொரித்து சாப்பிட்றப்போ அது ஒரு ஸ்நாக்ஸாக சாப்பிட முடியாது, சாப்பாட்டுக்கெல்லாம் கடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உப்பு லெவலாக போட்டிங்கன்னா நாம் இது ஒரு ஸ்நாக்ஸாகவும் வச்சுக்கலாம், சாப்பாட்டுக்கு கடிச்சிக்கலாம், ஸ்நாக்ஸாகவும் வச்சுக்கலாம். சரி, இப்போ இதை ஒவ்வொன்றா நம்ம மாடியில் போய் காய வச்சுக்கலாம், ஒன்றா எடுத்து வைக்கலாம். நம்ம வடகம் காய வைக்க மேலே வந்தாச்சு. அரைச்சதை எடுத்துட்டோமா, நம்ம என்ன இதில் போடுறோமோ அதை நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. காற்று ஒன்றும் அடிக்கலை, அதனால நான் வெயிட் வைக்கல. நான் வச்சதுக்கப்புறம் வச்சுக்கலாம், வெயிட் வச்சுட்டு தான் போகணும். ஸ்பூனில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஆனால் ஸ்பூன்லலாம் வைக்க முடியாது. ஸ்பூனில் வச்சா பார்த்திங்களா இவ்வளோ மொத்தமாக தான் வரும். அதனால் ஸ்பூனில் வைக்கூடாது. நல்லா கையில் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக வைக்கலாம். நான் முட்டையாக தான் வைப்பேன். நீங்கள் வடகம் போட்டிங்கன்னா எப்படி வைப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் குயிக்காக வச்சுட்டு போகணும், ஏன்னா எங்கள் குட்டி எந்திரிச்சிட்டாங்க, பாப்பு குட்டி. அதனால கீழே சீக்கிரம் போகணும் டக்குன்னு. அவங்க வந்தாங்கன்னா அவ்வளோதான். இந்த பைப்பு தண்ணியை திருவி ஒரே விளையாட்டாக தான் இருக்கும் தண்ணியில். நீங்கள் இப்படி பழைய சொல்ல வடகம் போடுவீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. ஐயோ ரொம்ப மொத்தமாகவும் வைக்கிறேன் நான், மோசமாக இருக்குது. எவ்வளோ மொத்தமாக வச்சுருக்குன்னு இப்படி வச்சா எண்ணெய் காயும். நான் ஃபஸ்ட்டு தட்டில் வைக்கலான்னு தான் பிளான் பண்ணேன், ஆனால் தட்டில் வச்சோம்னா எடுக்கிறப்ப ரொம்ப சிரமமாக இருக்கும், முறுமுறுன்னு ஆயிரும். அதை கழுவுறதுக்கு போட்டு நம்ம ஊற வைக்கணும். தண்ணியெல்லாம் கொஞ்சம் நிறைய செலவு. இப்போ வெயில் காலங்காட்டி அதுக்கெல்லாம் இங்கே செலவு பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இது இல்லை. என்ன சொல்கிறீங்க? தண்ணி இருக்கிறப்ப அது இதாக சிக்கனமாக பயன்படுத்திக்கிட்டால் ரொம்ப நல்லது, பார்த்துக்கோங்க. நான் இவ்வளோ தள்ளி வச்சேன்னா எப்படி இந்த இடம் பத்துன்னு எனக்கு தெரியல. இந்த ஒரு இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து அரிசி சாக்கு, எங்கள் வீட்டில் இருக்க அரிசி சாக்கை வந்து பிரித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எங்கள் மம்மி வீட்டிலலாம் வந்து இதுக்குன்னு ஒரு காகிதம் வச்சுருப்போம், கவர். வடகம் காய வைக்கிறது, பருப்பு காய வைக்கிறது, அது இதுன்னு காய வைக்கிறதுக்குன்னு அதுக்குன்னு தனியாக ஒரு காகிதம் வச்சுருப்பாங்க. இப்படி ஒவ்வொன்றா வச்சு எடுத்துக்கலாம் நல்லா அழகாக. சரி, நான் டக்குன்னு வச்சு எடுத்துகிட்டு இனிமேல் காட்டுறேன். கம்ப்ளீட்டாக வடகமெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக போட்டிருக்குன்னு. எல்லாம் பெருசாக இருக்குது. இன்னும் காஞ்சி நம்ம பொரித்து சாப்பிடும் போது தான் இதோட ருசி சுவையெல்லாம் தெரியும். கொண்டா காலி ஆயிடுச்சு. சரி, ஓகே போகலாம். கீழே எங்கள் பாப்பா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஓகே, பாய். சாயந்தரத்துலேயே பாருங்கள் எப்படி காஞ்சிருச்சுன்னு. பாருங்கள் எல்லாம் வந்துருச்சு, வருது ஈஸியாக வருதா. இங்கே பாருங்கள் எப்படி இன்னும் உள்ள மட்டும் கொஞ்சம் அந்த இதாக இருக்குது. இன்னொரு 2 நாள் காய வச்சோம்னா நல்லா காஞ்சிரும். என்ன சொல்கிறீங்க? நான் என்ன பண்ண போகிறேன், இது எப்படி இப்படி வச்சு மறுபடி போய் பறந்துடும். அதனால் வந்து நான் ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலான்னு, எல்லாத்தையும் எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலான்னு பார்க்குறேன்.
பாருங்க இப்போயே இவ்வளோ காஞ்சிருச்சு, இன்னும் உள்ள மட்டும்தான் இருக்குது. இதா உள்ள மட்டும்தான் இருக்குது. அதான் நான் இந்த குண்டு குண்டாக போட்டதெல்லாம் நல்லாவே உள்ள இதாக தான் இருக்குது. சாயந்தரம் ஆயிடுச்சு, அதான் எடுக்கலான்னு வந்து எடுத்துட்டு இருக்குது. இது ஃபர்ஸ்ட் டே. நல்லா காஞ்சி இருந்துச்சு. சுவையான வடகம் ரெடி. இனிமேல் பொறிச்சு சாப்பிட்றது தான். ஓகே, தேங்க்யூ வாட்சிங். சப்ஸ்கிரைப்.